முக்கிய செய்திகளை செய்தியாளர்களின் பார்வையில் பார்த்து வருகிறோம். இன்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சிபிஐ நடவடிக்கை குறித்து செய்தியாளர் ராஜீவ், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு விசாரணை விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் ஆகியோர் இணைந்துள்ளனர். முதலாவதாக, மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான 3 மாதங்களுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், ஏற்கனவே அமலாக்கத்துறையால அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இப்ப சிபிஐ அவரை கைது செஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? பிரியதர்ஷினி, நீங்கள் கூறியது போல கடந்த மார்ச் 21ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான அந்த கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருந்தது. அதன் பின்பு நீதிமன்ற காவலில் பீகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கிடையில தான் சிபிஐ இவரை இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என கூறிதான் இன்றைய தினம் அந்த மனு ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு விசாரணை தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில சிபிஐ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கு ஒரு அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே கடந்த வாரம் இந்த ஊழல் வழக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்த அந்த மனுவை விசாரித்த கீழமை நீதிமன்றம், அதாவது சிபிஐ சிறப்பு நீதிமன்றமாக இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனை வழங்கியிருந்தது. ஆனால் இந்த ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறையினர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர் நீதிமன்றம் அமலாக்கத்துறையினருடைய வாதங்களை சரியாக ஆராயவில்லை. அவர்கள் சமர்ப்பித்து இருக்கக்கூடிய அந்த அறிக்கைகளை முறையாக ஆராயாமல் கெஜ்ரிவாலுக்கு அந்த ஜாமீனை கீழமை நீதிமன்றம் வழங்கியிருப்பதாகவும் அதற்கு தடை விதிப்பதாக டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை தடை உத்தரவை வழங்கியிருந்தார்கள். அந்த தடை உத்தரவுக்கு எதிராக கெஜ்ரிவால் தரப்பிடமிருந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மனுவுக்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் சிபிஐ தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனு மீதான விசாரணை ரோஸ் அவென்யூ நீதிமன்றம், அதாவது அந்த கீழமை நீதிமன்றத்தில் இன்றைய தினம் அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது காலை முதலே பல்வேறு வாதங்களும் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிடமிருந்து வைக்கப்படக்கூடிய முக்கிய வாதங்கள் என்னவென்றால், காவலில் இருக்கும்போது, அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும்போது சிபிஐ தொடர்ந்து கெஜ்ரிவால் இடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்கள் கேட்கும் அந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தங்களுடைய அந்த பதிலை அளித்து வருகிறார். இது போன்ற இருக்கக்கூடிய நிலையில இது விசாரணை அமைப்புகள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக அவர்கள் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல சிபிஐ பொறுத்தவரை தற்போது அவர்களுக்கு, அதாவது முதல்வருக்கும் அதே போல இந்த வழக்குக்கும் தொடர்புடைய பல்வேறு நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களிடம் அந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வரக்கூடிய நிலையில இவருக்கு, முதல்வருக்கும் இந்த வழக்கு தொடர்புவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பது தெரிகிறது. அதனை விசாரிப்பதற்காக தற்போது அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய அந்த வாதமாக தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அனுமதி வழங்கி நீதிமன்றமும் ஒரு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். இதையடுத்துதான் முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிபிஐ வசம் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சிபிஐ விசாரணை மேற்கொள்வார்கள். எத்தனை நாட்கள் அவர்களுக்கு அந்த அனுமதியானது வழங்க பெறும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதே போல இந்த ஒரு வழக்கில் முதல்வருக்கு எவ்வாறு தொடர்புடையது, அதே போல இந்த வழக்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கும் இவருக்கும் எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது, குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை கோவாவில் முதல்வர் அந்த தேர்தலின் போது அவர் தங்கியிருந்த போது இது தொடர்பான அந்த பண பரிவர்த்தனையானது செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இவையெல்லாம் அனைத்தும் அடிப்படையாக வைத்துதான் இந்த ஒரு விசாரணைக்காக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக சிபிஐ கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இதனை நீதிமன்றம் ஏற்றிருக்கின்றது. தொடர்ந்து சிபிஐ இதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்கும். அடுத்த கட்டமாக விசாரணையின் போது நமக்கு தெரிய வரும். சிபிஐ அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. தற்போதைய விவரங்களை வழங்கினீங்க. நன்றி.